செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். பள்ளிகள் திறப்பது எப்பொழுது அந்த டவுட் நிறைய மாணவர்கள் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அண்ட் விடுமுறை கூடுதலாக அதிகரித்திருக்கிறார்களா என்பதனையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். மேலும் தேர்வு நடக்காத மாவட்டங்களில் இன்னும் விடுமுறையை அதிகரிக்கப் போகிறார்கள், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விதமான ஜனவரி மாதம் விடுமுறை என்பது அதிகப்படியாக எவ்வளோ நாட்கள் இருக்குது, A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாது செல்லக்குட்டீஸ், வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரையாண்டு விடுமுறை என்பது பரவலாக எல்லா பள்ளிகளுக்கு விட்டுருக்காங்க. ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் விடாமல் இருக்காங்க. காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதம் கனமழையானது தீவிரமாக இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மழையினால் அரையாண்டு தேர்வு ஒரு சில மாவட்டங்களில், குறிப்பிட்ட மாவட்டங்களில் தள்ளி போச்சு. அந்த அரையாண்டு தேர்வு 1-2 மாவட்டங்கள் நடக்காததுனால அதை நடந்து முடிஞ்சு அவங்களுக்கு விடுமுறை விடணும், ஓகேங்களா? ஏன்னா விடுமுறை விடாமல் எக்ஸாம் கண்டினியூ வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த விடுமுறை விடுறதுனால எல்லாருக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் ஸ்கூலில் எல்லாருக்கும் ஒரே நாளில் ஓப்பன் பண்ணால் நல்லபடி அமையும், மாணவர்களுக்கு படிப்பும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் விடுபட்ட மாவட்டங்களும் சேர்த்து 3ஆம் தேதிக்கு மேலே தான் பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு இரண்டாவது ஒரு மகிழ்ச்சி தகவல் என்னென்னா, அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் எல்லாருமே புத்தாண்டுனாவே வெளியே போகிறது, கோயிலுக்கு போகிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு வருஷத்தை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சில முடிவுகளையும் ஒரு சில புதிய முடிவுகளையும் நாளைக்கு தான் எடுப்பாங்க 1ஆம் தேதி. ஸோ அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியூருக்கு பயணம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு உள்ளூருக்கோ இல்லை வெளியூருக்கோ எங்கே பயணம் சொல்லுவாங்க. அந்த பயணத்தின் களைப்பு டயர்டின் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக தேவை விடுமுறை, ஓகேங்களா? ஏன்னா அவங்க போயிட்டு திரும்பி அந்த ஊருக்கே வரணும், அது வேறு ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் சரி மாணவர்கள் சரி தங்கள் ஊரிலேருந்து மற்றொரு ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை தேவை. அதை நம்மளுடைய தமிழக அரசு கருத்தில் கொண்டு விடுமுறை விடுவாங்க. அதுக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 1ஆம் தேதி தான் நிறைய விதமான அறிவிப்புகள் வரும். இது இரண்டாவது மகிழ்ச்சி தகவல். மூன்றாவதான மகிழ்ச்சி தகவல் என்னென்னா, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் நிறைய ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா? 2024 முடிந்து 2025 வரப்போகிறது. அதனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றல் போல் பள்ளிகளுக்கு இருக்க சீரமைப்பு பணிகளும் மற்றும் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு ஆய்வுலாம் நடத்துவாங்க. ஸோ 1ஆம் தேதி எல்லாருக்குமே லீவுனால எதுவுமே பண்ண முடியாது. 2ஆம் தேதி தான் ஆய்வு செஞ்சு பள்ளிகளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்க பராமரிப்பலாம், பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுவாங்க. ஸோ 2ஆம் தேதியில் இந்த விஷயம் நடக்கிறதுனால பள்ளிகள் திறப்பது டவுட் தான். கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும், 3ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஆலோசனை பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கு இணைந்திருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.